ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்பார்ந்த விஏ பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்களது சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள். நம்ம இந்த சித்திரை மாதத்தினுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாம் இப்பொழுது மகர ராசி அன்பர்களுடைய சித்திரை மாத பலன்களை பார்க்கவிருக்கிறோம். மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களது குழந்தைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள். பரீட்சைகளில் நல்ல தேர்ச்சி பெறுவார்கள். நல்ல மதிப்பெண்களை எடுப்பார்கள். ஸ்கூலில் நடக்கக்கூடிய போட்டிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள். வேறு தனியாக அவர்கள் படிக்கக்கூடிய சங்கீதம், வாத்தியங்கள், சித்திரை வேலைப்பாடுகள் போன்ற விஷயங்கள், அவங்க நிறைய இப்போ டியூஷன் எல்லாம் சேர்த்து விட்டுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது சம்பந்தமாக நடக்கக்கூடிய போட்டிகள்லையும் அவர்கள் நல்ல வெற்றியை பெறுவார்கள். இந்த மாதம் குழந்தைகள்னால உங்களுக்கு நல்ல பேரும் நல்ல பெருமையும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா லக்ன பாவம், அதாவது நமது 1ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு மக்களிடத்தில் நல்ல செல்வாக்கு பெருகும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களும் சரி, உங்களுடைய சகோதரர்கள், நண்பர்கள், அதே மாதிரி உங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க என்ன, பொதுவாக இந்த சமூகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு பெருகும், நல்ல பேர் கிடைக்கும், உங்களுடைய புகழானது அதிகமாகும். அதுவும் அரசியல் சம்பந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பேர், புகழ், வெற்றி போன்றவைகள் கிடைக்க இந்த மாதம் அமைகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானமானது அபிவிருத்தியாகும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே உங்களுடைய விஷயங்களில் நல்ல ஒரு உதவியை செய்வார்கள், ஒத்தாசையாக இருப்பார்கள். நீங்கள் எதை பண்ணினாலும் அதை முதலில் ஆமோதிப்பார்கள். அதே மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு திருமணம் நடக்கும், சீமந்தம் வரலாம், பெரிய பொண்ணாகலாம், சின்ன பொண்ணு திரளலாம், பெரிய பொண்ணாகலாம். அதே மாதிரி நிச்சயதார்த்தங்கள் நடக்கலாம், குழந்தை உண்டாகலாம், குழந்தை பிறக்கலாம். இதே மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களது குடும்பத்தில் நடந்து கொண்டே இருக்கும். அடுத்தது 3ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது இத்தனை நாள் உங்களுக்கு ஒரு மன தைரியம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த தைரிய குறைவு சரியாகி இப்போ மன தைரியமானது உண்டாகவிருக்கிறது. எந்த காரியத்தை தொடர்ந்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது சகோதரர்களுடைய ஒரு அனுகூலமும் நண்பர்களுடைய அனுகூலமும் இந்த காரிய வெற்றிக்கு ஒரு உதவி காரணமாக இருக்க உள்ளது. அடுத்தது 4ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு புதிய வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல், நிலம் வாங்குதல், வீட்டிற்கு தேவையான சொகுசான சாமான்கள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, இது மாதிரி ஏசி, இது மாதிரியான சொகுசு நம்மளுடைய சுகத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களை வாங்குதல், இது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது. உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். உங்களுடைய தாய்க்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் குறையும். அதே மாதிரி தாயார்னாலையும் உங்களுக்கு ஒத்தாசை உதவியானது கிடைக்கும். 5ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது செலவுக்கு ஏற்ற வருமானம் இருக்கும். அப்படின்னாவே நிறைய செலவுகள் இருக்குது, அந்த செலவுக்கு ஏற்றார் போல வருமானங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அடுத்தது 6ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில பேர் லோன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில பேர் கடனை கேட்டிருப்பாங்க, எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அவ்வளோ பணம் வேணும்னு ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்க.
அந்த மாதிரி லோன் எடுக்க முயற்சி பண்ணுறவர்களுக்கு அவங்களுடைய லோன் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கவும் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கும் உங்களது மனைவிக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் மேலேயோ இல்லை உங்களது மனைவி மேலேயோ சில வீண் பழிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏதான பொருளை அவங்கள்ட்ட கொடுத்துருப்பீங்க, அவங்க அதை தொலைச்சிடுவாங்க, அதனால் ஒரு மனக்கசப்பு, இல்லை அவங்க ஏதான முக்கியமான வேலைகளை உங்கள்கிட்ட செய்ய சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கலாம். அதனால் ஏற்கக்கூடிய பிரச்சனைகள் இது மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது வாகனத்தில் கவனம் தேவை. நிச்சயமாக பொறுமையாக வாகனங்களை ஓட்டுவது மிகவும் முக்கியமான ஒன்றாக அமைகிறது. 9ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது பெற்றோர்களுடைய ஆதரவு இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக உள்ளது. உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க, ஊர்லேருந்து அப்பா அம்மா வரணும் அப்படின்னா முதல்லையே அவங்க ஊர்லேருந்து வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏதாவது உங்களுக்கு பண உதவிகளையும் செய்வார்கள். அதனால் பெற்றோருடைய ஆதரவு, பெற்றோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அதே மாதிரி சொந்தக்காரர்களுடைய உதவியும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். 10ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது வேலையில் நல்ல முன்னேற்றமானது உண்டு. வேலையில் சில பதவி உயர்வுகள் கிடைக்கலாம், இடமாற்றங்கள் கோரிய இடத்தில் கிடைக்கலாம், வேலைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்தது 11ஆம் இடத்தில் பார்க்கும்போது எல்லா விதமான தொழில் செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கும், வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும், வியாபாரத்தில் நல்ல லாபமும், புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பும், தொடங்கிய தொழில் முன்னேற்றம் அடைவதற்கும் நிறைய வாய்ப்பு உள்ளது. அதனால் தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதுக்கப்புறமே எல்லாமே சுபமான பலன்களாக அமைந்திருக்கிறது. 12ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது நிறைய ஆலய தரிசனங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். யாத்திரைகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இல்லை அப்படின்னா டூர் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இல்லை சில பிரயாணங்கள், முக்கியமான விஷயங்களுக்காக பிரயாணங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலைமையும் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படலாம். இதுதானே தவிர வேறு 12ஆம் இடத்திலிருந்து கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு எதுவும் இல்லை. இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள்னால நல்ல முன்னேற்றம், குழந்தைகள்னால லாபம், குழந்தைகளால் மரியாதை, உங்களுக்கு வேலையில் எந்த பிரச்சனையும் கிடையாது, தொழிலில் எந்த பிரச்சனையும் கிடையாது, வியாபாரத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் உங்கள் மனைவியிட்ட மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசி அவர்களுடைய உடல்நிலையும் கொஞ்சம் பொறுமையாக கவனித்தாலே போதுமானதாக அமைகிறது. இந்த மாதம் அந்த மாதிரி விஷயங்களிலிருந்து நம்மளை யார் காப்பாற்றணும், இந்த விஷயங்களெல்லாம் குறைச்சி நமக்கு நல்ல பலன்களை யார் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தா மகா கணபதி பிள்ளையாரினுடைய வழிபாடு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமான விஷயங்களை குறைத்து நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அதிகப்படுத்தும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கணபதி ஆலயங்களுக்கு போக வேண்டியது, கணபதிக்கு பிரதட்சிணம் பண்ண வேண்டியது, தலையை நன்னா குட்டிக்கிண்டு தோப்பு கரணம் போடணும். பிள்ளையாருக்கு ரொம்ப பிடித்தது இந்த தோப்பு கரணம்னு பேர், அதை போடணும். அருகம்புல்லை கொண்டு போய் வாங்கிட்டு போய் அந்த பிள்ளையாருக்கு சாத்தணும். முடிந்தால் நெய் விளக்கு ஏற்றி வைக்கலாம். எதுவுமே என்னால் முடியலன்னா அந்த பிள்ளையார் கோயில் வாசலில் ஒரு 10 ட்ரிப்பு நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கலாம். அவருக்கு மேலே தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லலாம். இப்படி பண்ணினா நமக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைய பிள்ளையார் வழிவகுப்பார். அன்பர்களே, இப்பொழுது நாம் பார்த்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய சொந்த ஜாதகத்திலிருந்து மாறுபடும். சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகளானது நடைபெற்றால் இந்த கெடு பலன்கள் குறையும். தசாபுக்திகள் சுமாரானதாக இருந்தால் கெடு பலன்கள் அதிகமாக இருக்கும். தசாபுக்திகளும் நன்றாக இருந்து கோச்சாரத்திலும் நல்ல பலன்கள் நடந்தால் உங்களுக்கு இப்பொழுது கூறிய அனைத்து பலன்களும் முழுமையாக கிடைக்கும். உங்களது சொந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டுமெனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பலாம்.
அல்லது கால் செய்து பேசலாம். அதற்கு தனியான கட்டணம் உண்டு. நன்றி, வணக்கம்.